Do you remember this advertisement? Something is priceless அப்படின்னு வருமே. New designer outfit, $250. New lipstick, $35. Evening bag, $90. The look on your ex-boyfriend's face, priceless. There are some things money can't buy. For everything else, there's MasterCard. We know the value of something, how much value it gives us அப்படின்னு. How do we justify the price? அதை விலை கொடுத்து வாங்கும்போது இந்த ப்ரைஸ் இதுக்கு ஓகே அப்படின்னு எப்படி அதை நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிறோம்? லெட்ஸ் டேக் அ லுக். வணக்கம். விலையும் மதிப்பும். இன்ஃபேக்ட் 354ல் இதே டாபிக் நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்கோம். இந்த வைரம், தண்ணி பாட்டில் ஞாபகம் இருக்கா? மதிப்பின் விலை அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். A little extension from there, a few thoughts shared in addition to those. முதல்ல காஸ்ட்னா என்ன? அதை ஒரு ப்ரைஸ் செட் பண்ணும்போது ஒரு வியாபாரி என்ன பண்ணுறாங்க, அதுக்கு என்னெல்லாம் நான் செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ ப்ராபப்ளி தெர் இஸ் மெட்டீரியல் காஸ்ட், எதெல்லாம் உபயோகித்து ஐ ஹாவ் கிரியேட்டட் இட் அப்படின்னு. தென் தெர் இஸ் லேபர் காஸ்ட், யாரெல்லாம் வேலைக்கு வச்சுருக்கேன், எவ்வளவு அவங்களுக்கு சம்பளம் தர வேண்டியதாக இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் ஓவர் ஹெட்ஸ் இருக்கும், எக்ஸ்பென்சஸ் இருக்கும், வரி செலவு பண்ணுறது இருக்கும், அது மாதிரி நிறைய இருக்கும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ் புட் டுகெதர் கம்ப்ரைஸ் த காஸ்ட். அந்த காஸ்ட்டை பக்கத்தில் தான் அந்த ப்ரைஸை செட் பண்ணுறாங்க, ஒரு ப்ராஃபிட் மார்ஜினை வச்சு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதே சமயத்தில் ஃப்ரம் தி கஸ்டமர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ், அதை நுகர்வோர் இருக்காருப்பாங்க, அவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது தே லுக் அட் வேல்யூ. when we go to a shop, when we go to a service and consume that service, we look at the value that we get. வேல்யூங்கிறது விதவிதமான வேல்யூஸ் இருக்குது, நிறைய வேரியேஷனும் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த மாதிரி ஒரு திக் கண்ணாடி வந்து இந்த குழந்தைக்கு இட் இஸ் வைட்டல். The child will be ready to pay anything. The parents of the child will want to spend a large amount, but probably it's not as important as it is for him, for me. So person to person மாறும். அது மாதிரி நேரத்துக்கு நேரம் மாறும். கொஞ்ச நாள் முன்னாடி ஊபரை பற்றி ஒரு ரூமர் இருந்தது. ஊபர் வாஸ் ட்ராக்கிங் த பேட்டரி லெவல் ஆன் யுவர் டிவைஸ் and hiking the price, surge pricing வச்சு it was hiking the price of a ride because you would run out of battery very soon அப்படின்னு. ஓகே, அது ரூமர்னு ப்ரூவ் ஆயிடுச்சு இப்போ. பட் the value of something goes up depending on that particular time. எக்ஸாமுக்கு முந்தின நாள் அந்த புத்தகத்துக்கு அவ்வளோ வேல்யூ, எக்ஸாமுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோன்னு நம்மளுக்கு தெரியும். Similarly, there is that beautiful balance between supply and demand. சப்ளை ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா டிமாண்டு நேச்சுரலாகவே ஆட்டோமேட்டிக்காகவே ஏறும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தார்னு ஒரு வண்டி வந்திருக்கே மஹிந்திராலேருந்து, 1 year வெயிட்டிங் டைமா. Who would be willing to wait 1 year when new versions of vehicles are being launched every year? I wonder. And of course, finally, there is this geographical, அல்லது யாருக்கு உகந்ததுப்பா அப்படின்னு. ஒரு எஸ்கிமோ கிட்ட போய் ஹியர் இஸ் அ பிளாக் ஆஃப் ஐஸ், பே மீ மணின்னு கேட்டால் நிச்சயம் கொடுக்க மாட்டான், சிரிப்பான் அவங்கள பார்த்து. ஆன் தி அதர் ஹேண்ட், இஃப் யூ கோ டு சம்படி சஃபரிங் இன் சென்னை சம்மர் in the month of April, then he would be ready to pay you money for that beautiful block of ice, provided it hasn't melted already. So value varies. எந்த அளவுக்கு வேரியேஷன் அப்படின்னா,
30 டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேல்யூ ஆஃபர் பண்ணலாம் அப்படின்னு ரிசர்ச் பண்ணியிருக்காங்களாம். இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கின்னு சொல்லுவாங்களே, அது மேலேயே பேஸ் பண்ண மாதிரி தேர் ஆர் தீஸ் ஃபங்ஷனல் வேல்யூஸ். ஸோ சிம்ப்ளிஃபை பண்ணுதா, நேரத்தை எங்களுக்கு சேவ் பண்ணுதா, காஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணுதா, குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுதா, ஆர்கனைசேஷனுக்கு உதவுதா, வாட் ஃபங்க்ஷன் டஸ் இட் பெர்ஃபார்ம்? தென் அட் அ ஹையர் லெவல் would be the emotional effect it has. அந்த எமோஷனல் வேல்யூ என்ன ப்ரொவைட் பண்ணுது? ஸோ இங்க தான் எனக்கு டென்ஷனை குறைக்குதா, ஆங்ஸைட்டியை கம்மி பண்ணுதா, என் மனசை சாந்தப்படுத்துதா, அட்ராக்டிவா இருக்கா, இஸ் இட் ட்ரிகரிங் சம் கைண்ட் ஆஃப் டிசையர் இன் மீ, இதெல்லாம் அந்த எமோஷனல் லெவல்ல வரும். அண்ட் தேர்ட் லெவல்ல வந்து லைஃப் சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வாட் இஸ் லைஃப் சேஞ்சிங் ஹியர் அப்படின்னா, டஸ் இட் அலோவ் மீ டு ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி? என்னுடைய மூதாதையர்களை ஞாபகப்படுத்துதா, என்னுடைய நாட்டை பற்றி, என்னுடைய கம்பெனியை பற்றி, என்னுடைய சொசைட்டியை பற்றி எனக்கு ஒரு பெருமையை வர வைக்குதா? that is the life changing aspect of value addition. And finally you go to that, நம்மளுக்கெல்லாம் சரிப்பா, நம்ம மற்றவங்களுக்கு என்ன பண்ண முடியும் இல்லையா? தட் இஸ் வேர் யூ டிரான்சென்ட் த செல்ஃப். இது வரைக்கும் நீ செல்ஃபுக்கு பண்ணிட்டு இருந்த, இப்போ இட் டிரான்சென்ட்ஸ் செல்ஃப் அண்ட் வாட் சோஷியல் இம்பேக்ட் கேன் ஐ ஹாவ் அப்படிங்கிறது 4வது லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. இன் ஈச் ஆஃப் தீஸ் லெவல்ஸ் யூ கேன் ப்ரொவைட் வேல்யூ as a service provider or as a product manufacturer to your end customer. And with each of these, the customer will measure உன்னுடைய இம்பேக்ட் எவ்வளோ, உன்னுடைய காஸ்ட் ஜஸ்டிஃபைடா, உன்னுடைய ப்ரைஸ் ஜஸ்டிஃபைடா. ஒரு சின்ன சார்ட் கூட போட்டு பார்க்கலாம். நீங்கள் ரொம்ப ஜாஸ்தி விலைக்கு விற்றுக்கிட்டு இருந்தீங்கன்னா நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. So you'll be at the end of the curve like this. But 2 பேர் வாங்கினாலும் கூட எனக்கு $2000 என்னால் ரெவென்யூ ஈட்ட முடியுதுப்பா அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கலாம். At the same time, you can even sell it for just $1, in which case there'll be a lot of people purchasing it. But again, revenue will not be too much, but நிறைய பேர் வாங்கிட்டு இருப்பாங்க. இது 2க்கும் நடுவில் ஒரு மேஜிக்கல் பாயிண்ட் ஒன்று இருக்கும். அதை இன்ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த மேஜிக்கல் பாயிண்டில் யூ வில் பி ஏபிள் டு மேக்ஸிமைஸ் த ப்ராஃபிட். ஃபார் எவ்ரி குட் there is a beautiful point where that is the rightest cost to set for that product. அந்த ப்ரைஸில் நீங்கள் செட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் வரமாட்டாங்களா இருக்கும், பட் ப்ராஃபிட் நிச்சயம் மேக்ஸிமைஸ் ஆகும் அப்படின்னு எக்கனாமிக் தியரி சொல்லுது. பட் தியரி எப்பவுமே ஏட்டு சுரைக்காய் மாதிரி தானே. இட் இஸ் நாட் எனஃப் டு ரியலி சால்வ் ஆல் த ப்ராப்ளம்ஸ் இல்லையா? பிகாஸ் yes, the theory might point to a particular point there, but there is the question of quality. உங்களுடைய quality may affect what happens to this curve. There is the question of pandemics like COVID. That will throw a spanner in the works. And how does your competitor react to the price change that you are doing? அப்படிங்கிறதும் will have an impact. And finally, அந்த perceived value. நீ செட் பண்ணுறப்பா உன் காஸ்ட்டை, உன் ப்ரைஸை, பட் அது எனக்கு என்ன வேல்யூ கொடுக்கறதுன்னு இந்த 30 ஐட்டம் பார்த்தோமே, அந்த 30 ஐட்டமும் டிஃப்ரெண்ட் கோணங்களில் இந்த கிராஃபை பிடிச்சி இழுக்கும். தட் இஸ் வை செட்டிங் ப்ரைஸ் அண்ட் செட்டிங் த காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் யுவர் ப்ராடக்ட் இஸ் நாட் சச் அ சிம்பிள் கேம். கேம்னு சொல்லும்போது இந்த ரோல் ஆஃப் த டைஸா அப்படின்னு கூட நினைப்போம். அதனால தான் இப்படின்னே ஒரு புத்தகம் இருக்குது. Don't just roll the dice. Software product particularly நீங்க விற்க போறீங்கன்னா, here is a useful short guide அப்படின்னு நீல் டேவிட்சன் and a few others have penned a book. இதோட வெர்ஷன் 2, அதாவது செகண்ட் எடிஷன் கூட வந்துருது. இதிலிருந்து சில நல்ல டிட்பிட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, வாட் இஸ் திஸ் பர்சீவ்ட் வேல்யூ அண்ட் what are the ways I can raise it? என்னுடைய கஸ்டமர் கண்களில் என்னுடைய ப்ராடக்டோட வேல்யூவை நான் எப்படி
ஏத்தி காட்டுறது அப்படின்னு இதுல ஒரு சாப்டர் இருக்கு. ஹியர் ஆர் சம் சஜஷன்ஸ் தே கிவ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முக்கியமான சஜஷன் வந்து அடுத்த வெர்ஷன போட்டிருப்பா. ஒரு சாஃப்ட்வேரோட வேல்யூவ ஏத்துறதுக்கு அத விட பெரிய அப்ரோச் கிடையவே கிடையாது. டோன்ட் கீப் ட்ரம்மிங் your drum saying this is great, this is amazing. Just show them the next version with more features, with faster performance and so on. முந்தானேத்து Chrome launched its 100th version. கொஞ்ச நாள் முன்னாடியே நாங்க 100th வெர்ஷன் லான்ச் பண்ண போறோம். 3 டிஜிட் வெர்ஷன் இது. சில சாஃப்ட்வேர்லாம் 2 டிஜிட் பார்த்து அப்படியே எடிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. 3வது டிஜிட் வந்தா அஃபெக்ட் ஆயிடும் பார்த்துக்குங்கன்னு ஜம்பமா ஒரு பிளாக் போஸ்ட் போடுறாரு. தி ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் டு ரீச் 3 டிஜிட் வெர்ஷன் அப்படின்னு. ஹவ் ஃபூலிஷ், ஹவ் சில்லி, ஹவ் ரிடிகுலஸ்லாம் நீங்க நினைக்கலாம். பட் 100 மைல்ஸ்டோன்ஸ் அப்படிங்கும்போது, டேய் 101 நிச்சயம் வரும்டா அப்படிங்கிற ட்ரஸ்ட் பில்ட் ஆகுது. Similarly, they say add personality to your product. பர்சனாலிட்டினா அது ஒரு வெறும் மென்பொருள் இல்ல. அதுக்கும் ஒரு உயிர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. So there was this newspaper, there is this newspaper, the New York Times. 170 வருடங்கள் ஆயிடுத்து அது ஆரம்பிச்சு. It still is probably the only newspaper which doesn't print in color, which has very dense typeface and font, and focuses on slow journalism. தனக்குன்னு ஒரு இடத்தை அது தக்க வச்சுருக்கு. And it is proud to be called the grey old lady. இப்போ கொஞ்சம் கலர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. But for so long, it was proud to be out of fashion. That was its personality. Talking about personality, how about bringing your personality into the product? Meet Mr. Pravin Shekar, a good friend of mine. He is the Outlier marketer. அவருடைய வெப்சைட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, தலைய எப்படிலாம் சுத்தி தான் நீங்க பார்க்கணும். அவருக்கு மீச அவ்வளவு அழகா இருக்கும். He is so famous for his mustache. Not just that, it is so hard to separate the man from his offering. What is his company? His company is Pravin Shekar. அவருடைய புத்தகங்கள் பார்த்தீங்கன்னா, he is obsessed with the color yellow and he is obsessed with that round head of his அப்படின்னு தெரியும். There is that blatant exposure of himself in his product. And that is adding value. ஒரு புக் ஸ்டோர் போனீங்கன்னா, I may be able to locate a Pravin Shekar book faster than I can locate anybody else's book. And in this crowded world, it is such an asset. I'm sure you agree. அதுக்கப்புறம் he adds one more suggestion. He says, try and trigger love. அது என்னது trigger love அப்படின்னா, சென்னை வாசிஸ் might know about a bookstore called the Crossword. ஹிக்கின்பாத்தம்ஸ் இன்னும் இருக்கு. பல வருடங்களா இருக்கு. எஸ், வெனரபிள் ஓல்ட் இன்ஸ்டிடியூஷன். பட் கிராஸ்வேர்ட் அப்படின்னு மும்பை பேஸ்ட் புக் ஸ்டோர் செயின் அது. அண்ட் வென் இட் கேம் டு சென்னை, இட் வாஸ் ஆல்மோஸ்ட் லைக் அ பிரெத் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர். வாட் இஸ் ஸ்பெஷல் அபவுட் தட் அப்படின்னா, நிறைய விஷயங்கள் இன்னோவேட் பண்ணாங்க. ரீடிங் ஸ்பேஸ் கொடுத்தாங்க. எனிபடி கேன் கோ, டேக் அ புக், சிட் டவுன் அட் த கஃபே, ரீட் இட் வித்தவுட் பேயிங் ஃபார் இட். குழந்தைகள் கார்னர்னு கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நல்லா இருந்தது. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, அங்கங்க புத்தகத்திலேருந்து நீட்டிக்கிட்டு இருக்கும். ஒரு சின்ன கார்ட் மாரி. என்னடா அது அப்படின்னா, ஸ்ரீராம் ரெக்கமெண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும். யார் இந்த ஸ்ரீராம்னா, அவர் தான் ஃபவுண்டர். அண்ட் ஸ்ரீராம் ரெக்கமெண்ட்ஸ்னு போட்டு அவருடைய சின்ன ரிவ்யூ அந்த புக்ல, அந்த கார்ட்ல எழுதியிருக்கும். அத நான் படிச்சு அந்த புத்தகத்த நான் வாங்கினேன்னா, இஃப் ஐ டிட்ன்ட் லைக் த புக், ஐ கேன் ரிட்டர்ன் இட். ரீஃபண்டட், நோ கொஸ்டின்ஸ் ஆஸ்க்ட். That was a nice way to trigger love. யாரோ ஒருத்தர் அந்த பக்கம் இருக்காங்கப்பா. அவர் வெறும் புக் செல்லர் இல்லப்பா. அவர் புக் ரீடரும் கூடப்பா. நம்மள மாரிப்பா. அப்படின்னு நினைக்க வச்சாங்க பாருங்க. That adds to the perceived value. And finally, in the connections, the internet நம்மளுக்கு கொடுத்த biggest boon என்ன அப்படின்னா, for companies
to connect with their users. Not just that, for companies to become platforms where users can connect with users. இது ரெண்டையும் உங்களுடைய ப்ராடக்ட்ல எப்படியாவது நீங்க ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா, the way to connect to users and the way for users to connect with other users பண்ணிட்டீங்கன்னா, the perceived value நம்ம மெட்கால்ஃப்ஸ் லா அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த லானாலேயே, the network effectனாலேயே your product will become more famous, its perceived value will skyrocket. அப்படின்னு நிறைய சொல்றாங்க அந்த புத்தகத்துல. திஸ் இஸ் தி டேபிள் ஆஃப் கான்டென்ட்ஸ். எப்படி ப்ரைசிங் செட் பண்றது, அட்வான்ஸ்ட் ப்ரைசிங் என்ன, வெர்ஷனிங் எப்படி, வாட் இஸ் த ப்ராசஸ், ஃப்ரீ கொடுத்தா ஓகேயா இல்லையா, பார்கெயின்ஸ் எப்படி செட் பண்றது அப்படின்னு நிறைய அலசி ஆராயிடுறாங்க. டுவர்ட்ஸ் தி கன்க்ளூஷன் நல்லா சொல்ல போறாரு, ஒரு ஃபார்முலா கிடைச்சிடுச்சு நம்மளுக்கு அப்படின்னு நினைக்கிறோம். அந்த சமயத்துல தான் he recounts the story of two people who, after many failed startups, design an oscilloscope, an audio oscilloscope like this. 1920, 1930sல இது. ஸோ அந்த சமயத்தில் they designed something like this. பேர் கூட வெர்ஷன் 200A அப்படின்னு வைக்கிறாங்க அதுக்கு, அந்த ஆசிலோஸ்கோப்புக்கு. வெர்ஷன் 1 இல்லையாம், 200Aவும். ஏன்னா ஒன்றுன்னு சொன்னால் எவனும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சி. இவ்வளோ புத்திசாலித்தனமாக பண்ணவங்க இதுக்கு ப்ரைஸ் செட் பண்ணும்போது மட்டும் they didn't use any formula. They didn't compare it with the competitors and give a competitive offer. They just said, let's set it at $54.40. $54.40. என்னது 54.40 அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, அமெரிக்கன் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சவங்களுக்கு ஒரு காலத்தில் 1854 என்னமோ, there was this fight between America and Russia and UK and Spain about some borders. நம்மளுக்கு இங்கே பாகிஸ்தான், இந்தியா, காஷ்மீர் பார்டர் மாதிரி there is a border fight. And that happens at 54:40. 54 degrees 40 minutesல அந்த லாட்டிடியூடில் அது நடக்குது. அங்கே நடந்த ஃபைட்டை ஞாபகப்படுத்துறதுக்காக, இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஹிஸ்ட்ரி லெசன் போல இருக்குது, அவங்க 54:40 or fight அப்படிங்கிற ஸ்லோகன் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால they used that for this. எந்த விதத்துலங்க இது ரெலவெண்ட் அண்ட் மீனிங்ஃபுல்? பட் வெயிட், யார் அந்த ரெண்டு பேர்? ஹியூலெட் அண்ட் பேக்கார்ட். ஸோ ப்ராபப்ளி you can also succeed if you roll the dice. But you have to be reactive. You have to be sensitive. You have to always keep your ear to the ground, listen to feedback from the customers, and be ready in an agile manner to jump along and match what the customer expectation is. ஸோ என்ன நீங்கள் ப்ரைஸ் செட் பண்ணாலும் சரி, என்ன வேல்யூ நீங்கள் ஆஃபர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒன்னே ஒன்று மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி I would like to finish for the day. Take a look at this device. This is a coin operated binocular. நிறைய பிளேசஸ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போனீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு பைசா போட்டு அது பைனாக்குலர் மாதிரி கண்ணை அப்படி வச்சு பார்க்கலாம். இது கோல்டன் கேட் கிட்ட இருக்கிற பியூட்டிஃபுல் சீனரி வியூ பண்ணுறதுக்கு ஒரு பைனாக்குலர். இஃப் யூ லுக் அட் தட் ப்ராடக்ட், ஸ்டடி, மழை, வெயில், காற்று எல்லாத்தையும் தாங்கும், நல்ல மேக்னிஃபிகேஷன் கொடுக்கும், பக்கத்தில் இருக்கிற மாதிரி காட்டும். பட் மை ப்ராப்ளம் வித் தட் ப்ராடக்ட் இஸ் that is the binocular. The optics is just that, lens, eyepiece, long range. Everything else is the coin receptacle, is the timer for 2 minutes. குவார்ட்டர் மட்டும்தான் போடணுங்கிறதுக்காக ஒரு சின்ன ஹோல், குவார்ட்டர் போட்டியா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங்ஸு, குவார்ட்டர் கண்டெய்னர், குவார்ட்டரோட அந்த 2 minute டைம் முடிஞ்ச உடனே ஐபீஸை பிளாக் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங் லோடட் டிவைஸ். டோன்ட் டிசைன் அ ப்ராடக்ட் டு கிரிப்பிள் இட்ஸ் யூஸ். பண்ணுறத நல்லா பண்ணு, மக்கள்கிட்ட நல்ல பேர் வாங்கு. லெட் தட் பி த பாத்வே ஃபார் யுவர் ப்ராஃபிட் அண்ட் கஸ்டமர் டிலைட்.
தேங்க் யூ.